இது வைணவர் கோயில் என்று இளங்கோவடிகளே சொல்லி இருக்கிறாரு என்கிற கேள்வி எனக்கு சிலம்பு படிக்கிற போது இருந்தது. அதை இவர் எப்படி மறுத்திருக்கிறார் என்று பார்த்தேன். அது இடைச்செருகல் என்று சொல்லுகிறார். அது ஆய்வுக்கு உரியது. பிறகு யுவான் சுவாங்கினுடைய அவருடைய பயண குறிப்புகளிலிருந்தும் சிலவற்றை எடுத்திருக்கிறார். அந்த பயண குறிப்புகளில் யுவான் சுவாங் ஒரு புத்த தேவர்கள் உறைந்த 3 இடங்களை தேடி இருக்கிறார்கள். அதில் 2 எவை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பொல்கா என்று நினைக்கிறேன், பொட்டல்கா என்கிற இடம். அந்த பொட்டல்கா எது என்று இறுதி செய்யப்படவில்லை. அந்த பொட்டல்கா என்பதுதான் திருப்பதி என்பதை பல்வேறு சான்றுகளின் மூலமாக நிறுவியிருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் ஏற்கிறோம் இல்லை என்பது இன்னொரு பக்கம். இவ்வளவையும் ஒருவர் தேடி இருக்கிறார். இலக்கியங்களிலிருந்து, புராணங்களிலிருந்து, கல்வெட்டுகளிலிருந்து அனைத்தையும் தேடி இருக்கிறார் என்கிற அந்த செய்தி பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு பக்கத்திலேயும் அவருடைய உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலேயும் பழைய நம்பிக்கைகளின் மீதான ஒரு உழைப்பும் இருக்கிறது. இரண்டும் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகள் என்பது ஒரு முதல் செய்தி.